நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். நத்தம் அருகே சாலை வசதி கேட்டு பொதுமக்கள் பேருந்தை வழிமறித்து சாலை மறியல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாத்தாம்பட்டி, கோமனாம்பட்டி பகுதிகளுக்கு செல்லும் சாலை மிகவும் பழுதடைந்துள்ளதால் சாலையை உடனடியாக சரி செய்ய கோரி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் மறியல் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நத்தம் காவல் ஆய்வாளர் தங்கமுனியசாமி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். திண்டுக்கல் மாநகராட்சி வார்டு 26, 39, 40 ஆகிய பகுதிகளில் நடைபெறவுள்ள பல்வேறு சிறப்பு செயலாக்க திட்டப் பணிகளை மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், துணை மேயர் ராஜப்பா, மாநகராட்சி ஆணையாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் ஆய்வு செய்தார்கள். உடன் செயற்பொறியாளர், மாநகர நல அலுவலர், உதவி ஆணையர், உதவி செயற்பொறியாளர், மாமன்ற உறுப்பினர், மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர். மத்திய அரசிடமிருந்து நிதி பெற எதிர்க்கட்சி தலைவர் எங்களுடன் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏற்கனவே சட்டசபையில் தமிழக முதல்வரின் 10 தீர்மானங்களில் 2 தீர்மானங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் முதல்வரின் அழைப்பு வந்துள்ளது. மத்திய அரசின் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் செல்லாது என்று சுப்ரீம் கோர்ட் அறிவித்தது. தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக இதுவரை யார் யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் நன்கொடையாக அளித்துள்ளனர் என்ற முழு பட்டியலை பகிரங்கமாக வெளியிடுமாறு கோர்ட் உத்தரவு. கட்சிகளின் நன்கொடை விபரம் மக்களுக்கு தெரிய வேண்டும். இது ஆரோக்கியமான பொருளாதாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் வழிவகுக்கும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் M.R. வெங்கடேஷ் தெரிவித்தார். இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வானிலை நிலவரம், இயற்கை பேரிடரை முன்கூட்டியே கண்டறிவது உள்ளிட்ட ஆய்வுகளுக்கு பயன்படக்கூடிய INSAT 3 TS செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. இதன் எடை 2274 கிலோ. இதை சுமந்து கொண்டு GSLV F-14 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் 2வது தளத்தில் இருந்து நாளை மாலை 5:30 மணிக்கு விண்ணில் பாய உள்ளது. தமிழகத்தின் சாதனைகளை சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் பட்டியலிட்டார். கழக ஆட்சியின் சாதனைகளை பார்த்து எதிரிகளுக்கு பொறாமை, கோபம். கவர்னரும் அதற்கு விதிவிலக்கல்ல என்றார் முதல்வர் ஸ்டாலின். ராமேஸ்வரத்தில் 22வது தீர்த்தமான கோடி தீர்த்தம் போலியாக விற்பனை. ராமேஸ்வரம் கோவில் புகழுக்கு களங்கம். கோவில் பெயரில் வியாபாரிகள் போலியாக கோடி தீர்த்தத்தை வடமாநில பக்தர்களை குறிவைத்து விற்கின்றனர். இதனை தடுக்காமல் இந்து அறநிலையத்துறை அலட்சியமாக உள்ளதால் கோவிலின் புனிதம் கெடுகிறது என்கின்றனர் பொதுமக்கள். கோவில் இணை ஆணையாளர் சிவராம்குமார் கூறுகையில், கோவில் கோடி தீர்த்தம் விற்பதற்கு தனியார் யாருக்கும் அனுமதி இல்லை. அவ்வாறு விற்பவர்களை கண்டறிந்து போலீசில் புகார் அளிக்கப்படும் என்று கூறினார். தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் தமிழும் தெரியாமல் ஆங்கிலமும் தெரியாமல் இந்தி மட்டுமே தெரிந்த ஒருவரை டிக்கெட் கவுண்டரில் போட்டுள்ளனர். டிக்கெட் வாங்க வரும் ஹிந்தி தெரிந்த பயணிகள் ஒரு சிலரை தவிர மற்ற பயணிகள் ரயில் டிக்கெட் வாங்க வரும்போது டிக்கெட் கொடுப்பவருக்கும் டிக்கெட் வாங்க வருபவருக்கும் ரயில் நிலைய ஊழியர்களுக்கும் பாஷையில் மோதல் நடக்கிறது. இதனால் பெரிய பிரச்சனை உருவாவதற்கு முன்னே தென்னக ரயில்வே அதிகாரிகள் தமிழ்நாட்டு மக்களை மனதில் கொண்டு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி தெரிந்த நபரை அனைத்து ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டர்களிலும் முன்பதிவு செய்யும் இடங்களிலும் போட வேண்டும். இது பயணிகள் பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது. ஆவணம் செய்தார்களா அதிகாரிகள்? மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 994434 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.